பிள்ளைகளால் பராமரிக்கப்படுகிறவள் அல்ல தாய். வயதான பின்பும் பிள்ளைகளால் பராமரிக்கப்படுகிறவள் அல்ல தாய், பிள்ளைகளை பராமரிப்பவளே தாய். பராமரிப்பு வெறும் உடல் தேவையை பூர்த்தி செய்வது அல்ல, உணவு, உடை, உறைவிடம் போன்ற அடிப்படை தேவைகளை கொடுப்பதும் அல்ல. ஒருவருக்கு தன் உள்ளத்தில் இடம் கொடுப்பதே மிகச் சிறந்த பராமரிப்பு. ஒருவருக்கு நம் உள்ளத்தில் இடம் கொடுப்பதே மிகச் சிறந்த பராமரிப்பு. உடல் பலத்தால் மட்டுமல்ல, உள்ளத்தினால் உயிரை கொடுத்து பராமரிப்பவள் தாய். உடல் பலத்தினால் மாத்திரமல்ல, உள்ளத்தினால் தன் உயிரையே கொடுத்து பராமரிப்பவள் தாய். உன்னை கருவிலும் கனவிலும் மாத்திரமல்ல, என்னை கருவிலும் கனவிலும் மாத்திரமல்ல, இதயத்தில் அனுதினமும் சுமப்பவள் தாய். நான் என்னை மறந்தாலும் என்னை மறவாத ஒரே ஒருவர் என் அன்னை மாத்திரமே. இருக்கிற வண்ணமாகவே என்னை ஏற்றுக்கொள்பவள், இறையன்பை இவ்வுலகில் அனுபவிக்க எனக்கு உதவுபவள். இருக்கிற வண்ணமாகவே என்னை ஏற்றுக்கொள்பவள், இறையன்பை இவ்வுலகில் நான் அனுபவிக்க எனக்கு உதவி செய்பவள். என் தாயின் அன்பில்தான் அன்கண்டிஷனல் லவ் என்ன என்பதை என்னால் சிறிது உணர முடிந்தது. உலகமே என்னை வெறும் பிரயோஜனமற்ற பாலைவன மணலாக பார்த்தாலும், அவளுக்கு, என் தாய்க்கு, நான் என்றுமே சுத்த பொன் தான், சுத்த பசும் பொன் நான். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது தன்னை நேசித்தவரை தான் நேசித்தவருக்கு கொடுத்தார். தன்னை நேசித்தவரை தான் நேசித்தவருக்கு கொடுத்தார். ஸ்திரீகளுக்குள் விசேஷித்தவரை சீடர்களில் விசேஷமானவருக்கு கொடுத்தார். ஆச்சரியம் என்னவென்றால், யோவான் எதை பெற்றுக் கொள்ளுகிறான் என்றால், பொதுவாக எல்லாரும் நினைப்பாங்க யோவானுக்கு ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிய ஜீசஸ் கொடுத்துட்டாரு. ஆனால் ஸ்திரீகளுக்குள் விலையேற பெற்றவரை சீடர்களில் விசேஷித்தவர் பெற்றார். She received security, but he received sanctuary.